ஒரு நாள் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நீண்ட தூரம் பயணம் பண்ணியிருக்காங்க. இரவு நேரத்தில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குங்க. அந்த பணக்காரர் சுயநலவாதி. அவர் அன்னைக்கு நைட் நல்ல உணவெல்லாம் அவர் சாப்பிட்டு பழைய உணவுகளை அவங்க 2 பேருக்கும் சாப்பிட கொடுத்துருக்காருங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன ரூமில் தலகாணி போர்வை எதுவுமே கொடுக்காம அவங்க 2 பேரும் படுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் அன்னைக்கு நைட் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் பகவான் கிருஷ்ணர் அந்த பணக்காரர்கிட்ட வந்திருக்காருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய பணம் சொத்துக்கள் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு இருக்காருங்க. கூட இருந்த அர்ஜுனருக்கு ஒன்றுமே புரியல, குழம்பி போயிருந்திருக்காரு. அன்னைக்கும் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வெகு தூரம் பயணம் பண்ணியிருக்காங்க. அன்று இரவு ஒரு ஏழை முதியவருடைய குடிசையில் அவங்க தங்க வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. அந்த ஏழை முதியவர் அவருக்கு சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த உணவை இவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு அவர் பட்னியோடு இருந்திருக்காரு. இவங்க 2 பேரையும் குடிசைக்குள்ளே படுக்க வச்சுட்டு அவருடைய போர்வை தலகாணியெல்லாம் கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வெளியில் வந்து தரையில் படுத்திருக்காருங்க. இந்த முதியவருக்கு இருந்த சொத்து ஒரே ஒரு பசுமாடு மட்டும்தாங்க. அடுத்த நாள் காலையில் பகவான் கிருஷ்ணர் அந்த ஏழை முதியவரை பார்க்குறாருங்க. பார்த்து உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு பசுமாடும் இறந்து போகட்டும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. கூட இருந்த அர்ஜுனருக்கு ஒன்றுமே புரியல, குழம்பி போயிருக்காருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பகவான் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் கேட்குறாரு, அந்த பணக்காரர் சுயநலவாதியாக இருந்தார், அவருக்கு நிறைய சொத்துக்கள் கிடைக்கட்டும்னு நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க. இந்த ஏழை முதியவர் ரொம்ப நல்ல மனிதன், இவருக்கு இருக்கிற ஒரே சொத்து அந்த பசுமாடு தான், அதுவும் இறந்து போகட்டும்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்குறாரு. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட புன்னகையோட சொல்கிறாருங்க, அந்த பணக்காரர் அவர் சொத்துக்கள் மேலே அதிகப்படியான பற்றோடு இருக்காரு, அந்த மாயையில் மூழ்கி போயிருக்காரு. அவர் இறைத்தன்மை அடையணும் அப்படின்னா அவர் நிறைய பிறவிகள் எடுக்கணும். இன்னும் நிறைய சொத்துக்கள் அவருக்கு வந்ததுன்னா இன்னும் அதிகப்படியான பற்றோடு இருப்பார். நிறைய பிறவிகள் எடுத்து பாடங்களை கற்றுக்கொண்டு அவரால் இறைத்தன்மை அடைய முடியும். ஆனால் இந்த ஏழை முதியவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருந்த ஒரே சொத்து அந்த பசுமாடு மட்டும்தான். அந்த பசுமாடு இறந்து போச்சுன்னா அவருடைய பற்று போயிடும். அவரால் இந்த பிறவில இறைத்தன்மை அடைய முடியும், பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து அவரால் விடுபட முடியும் அப்படின்னு இருக்காருங்க. என்னைக்குமே இறைவனுடைய திட்டத்தை மனிதர்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமே அவங்க உயர்ந்த நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க.